ஒரு பொண்ணு ஒரு கம்பெனில இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அங்க இன்டர்வியூல வச்சிருக்க ஒரு சைன் போர்டு ஒன்னு கிராஸா இருக்கிறத அவ நோட் பண்றா. அங்க இருக்க யாருமே அதை கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் போய் அதை சரி பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது வேணும்னே தான் அவங்க சாட்சி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த கம்பெனில இந்த வேலையை இவங்க தான் செய்யணும்னு ஓரமா ஒதுங்கி நிக்காம முன்னாடி வந்து யார் செய்யறான்னு பாக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இன்டர்வியூவே அவங்க வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த பொண்ணு இதை செலக்ட் பண்ணதை பார்த்ததுமே இவளை செலக்ட் பண்ணிட்டு மத்த எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் புதுசா வேலைக்கு சேர்ந்த ட்ரெயினிஸ் எல்லாரையுமே அங்க வேலை பார்க்கற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஏற்கனவே பார்த்தா அங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பார்க்கிங் டிக்கெட் கவுண்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த இந்த சூப்பர்வைசர் இந்த பிரச்சனையை யாரு சரி பண்றீங்களோ அவங்களை இன்னைக்கே பெர்மனன்ட் எம்ப்ளாயியா நான் செலக்ட் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்திருக்க ட்ரெயினிஸ் எல்லாருமே அந்த கஸ்டமர் கத்துறத பார்த்து பயந்து போய் அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு மட்டும் முன்னாடி போய் நான் சரி பண்றேன்னு தைரியமா போறா. அங்க போனதுமே கஸ்டமர் கிட்ட இவ ரொம்ப பொறுமையா பேச ஆரம்பிக்கிறா. இவ பொறுமையா பேசுறத பார்த்ததுமே அந்த கஸ்டமருமே இவ கிட்ட கோவத்தை குறைச்சிட்டு என்ன விஷயம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஷாப்பிங் பண்ண பில் இருந்தா மட்டும்தான் இங்க பார்க்கிங் ஃப்ரீ, அப்படி இல்லனா பார்க்கிங்க்கு அவங்க காசு கட்டணும். ஆனா இந்த கஸ்டமர் ஷாப்பிங் பண்ண பில்ல எங்கேயோ ஒரு தொலைச்சிட்டாரு. சோ ஷாப்பிங் பண்ணதுக்கு சாட்சியா அவர்கிட்ட வாங்கி வச்சிருந்த துணியெல்லாம் காட்டுறாரு. அப்பயுமே பார்க்கிங்ல இருக்க இந்த பொண்ணு அது ரூல்ஸ்ல இல்லன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு இந்த பார்க்கிங்க்கு உண்டான காசை நானே கொடுத்துறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறா. இருந்தாலுமே அந்த கஸ்டமர் எனக்கு காசு முக்கியம் இல்ல, இவ்வளவு நேரம் இந்த பொண்ணு பேசினதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்னு ரொம்ப புடிவாதமா நிக்கிறாரு. ஆனா அந்த கவுண்டர்ல இருந்த பொண்ணு இதுக்கெல்லாம் என்னால சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்பதான் இந்த பொண்ணு கஸ்டமர் ரிப்போர்ட் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த பொண்ணுக்கு வேலையை கூட போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றா. கஸ்டமருமே அதுக்கான போன் நம்பர் அவர் வாங்கி வச்சுட்டு போன் பண்ண போறாரு. உடனே இந்த பொண்ணு பயந்து போய் கஸ்டமர் கிட்ட சாரி சொல்லிடுறா. இத பார்த்துட்டு இருந்த சூப்பர்வைசர் கஸ்டமர் தான் எப்பவுமே நமக்கு முக்கியம்னு சொல்லி நீ ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணை இவங்க பர்மனன்ட் ஆக்கிடுறாங்க.